தமிழக வெற்றி கழகத்தில் நான் உறுப்பினராக சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் அப்படி என்ன சாதிச்சது நீங்க கேட்கலாம். நமக்கு கொள்கை இல்லையா? 75 வருட பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தில் நான் உறுப்பினராக சேர்ந்து ஒரு நிர்வாகியாகி தலைவர் அவர்கள் கூட இருக்கிறப்ப நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டேன். நீங்க கேட்கலாம், அப்படி பெருமைப்படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? தமிழக வெற்றி கழகம் அப்படி என்ன சாதிச்சது நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 75 வருட பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி இருந்தது. இன்னொரு பக்கம் 50 வருட பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி இருந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்க? இந்த கட்சியை மீறி வர முடியுமா? இந்த கட்சிக்கு தான் ஆள்பலம், படைபலம், பணபலம்லாம் இருக்கு, இதை தாண்டி யாரும் வர முடியாது, அப்படியே வந்தாலும் ஒரு 5% 8% தாண்ட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா கட்சி தொடங்கி 2 வருஷத்துல, 2 வருஷம் கூட ஆகல, 2 வருஷத்துக்குள்ள இன்றைக்கு தமிழகத்தோட முதன்மை அரசியல் சக்தியாக விளங்குதுன்னா இது சாதனை இல்லையா? சத்தியமா சொல்றேன், இதுதான் உலக சாதனை. அடுத்து 2026 நம் வெற்றி தலைவராகும் தலைமையில் நம் ஆட்சி அமையும் பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உலகின் 8வது அதிசயமாக நம் தமிழக வெற்றி கழகம் அமையும். இது ஏன் காரணம் சொன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? நம்ம வெற்றி தலைவர் அவர்களை யாருமே வெறும் அரசியல் தலைவராக மட்டும் பார்க்கவே இல்லை, அவங்க குடும்பத்துல ஒருத்தரா பார்க்கறாங்க. என் மகன், என் அண்ணன், என் தம்பி, என் மாமா, என் தாய்மா அப்படிதான் பாக்குறாங்க. இது ஒரு சமீபத்துல ஒரு தமிழ்நாட்டோட மூத்த அரசியல் விமர்சகர் ஒருத்தர் சொன்னாரு, நானும் எவ்வளவோ சினிமா நட்சத்திரங்களை பார்த்திருக்கேன், அவங்களெல்லாம் ஒரு கனவு நாயகனாக தான் நான் பார்த்திருக்கேன், மக்கள் பார்த்திருக்காங்க. ஒரு எம்ஜிஆர் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், மற்ற நடிகர்கள் ஆகட்டும். ஆனா விஜயை மட்டும்தான் குடும்பத்து உறுப்பினராக பார்க்கிறாங்க. இதை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இது ஒரு பினாமினன், இது ஒரு அதிசய நிகழ்வுன்னு சொல்றாரு. இது முழுக்க முழுக்க உண்மை. எப்படி அண்ணா அவர்கள் ஒரு அதிசய நிகழ்வோ, இப்படி அண்ணா அவர்கள் ஒரு பினாமினனோ, எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பினாமினனோ அதிசய நிகழ்வோ, அதே மாதிரி நம் தலைவர் தளபதி அவர்களும் ஒரு பினாமினன், ஒரு அதிசய நிகழ்வு.